ஹலோ காய்ஸ் வால் ஒன்றும் இல்லை. நேற்று ஒரே நாள் ஃப்ரீயாக இருக்கோமே, சண்டே நம்ம ரிலாக்ஸாக நம்ம பிடிச்ச மாதிரி பண்ணோம்னு சொல்லிட்டு போட்டேன். சைலோ போட்டேன். ஒரு எபிசோடு முடிஞ்சுது. சார் நிறுத்துவோன்னு நிறுத்த முடியல. அடுத்த எபிசோட் பார்த்தேன். ஆஹா வேறு லெவலில் இருக்குன்னு தோணுச்சு. நிறுத்த முடியல. அப்படியே பிஞ்சு வாட்ச் பேக் டு பேக் அடித்து ஒரேடியாக ஃபாலாக பார்த்துட்டேன் நான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், பட் இருந்தாலும் சைலோஸ்ன்னு நம்ம சைலோன்னு ஆரம்பித்தோம். அது ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு பிரேக்கப் ஒன்று போட்டுருங்கிறதுக்காக இப்போ சீசன் 1 எபிசோட் 1 ஆல்ரெடி பேசியிருக்கேன், போட்டிருக்கேன். இது சீசன் 1 எபிசோட் 2 ரேண்ட் செஷன். அந்த சீரிஸ் பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மட்டும்தான். அதை பற்றி மட்டும் பர்டிகுலராக பேசுவோம். ஸோ ஹோல்ஸ்டன் அவர் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ வெளியில் போகிறாரு. வெளில போய் பார்க்குறப்ப அவங்க ஒய்ஃப் கிளைம் பண்ண மாதிரியே ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குது. ஹோலி ஷிட், இட்ஸ் ட்ரூ. அலிசன் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் தெரிஞ்சுக்கிறாரு. மக்களுக்கு தெரியணும்னு பைத்தியகாரத்தில் திரும்பி கேமரா தொடச்சுனுக்கிறாரு. ஏமா உன் ஒய்ஃப் போகிறப்ப எவ்வளோ தெளிவாக ஒரு பிளான் போட்டு இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு குறிப்பிட்ட பேருக்கு தெரியிற மாதிரி சொல்லிட்டு போனார். நீ என்னப்பா அப்படியே கேமரா தொடச்சே தெரிஞ்சிருமா என்ன கிளியராக என்ன இருக்குன்னு. அப்படி துடைக்கிறது கொஞ்சம் பைத்தியகாரத்தனமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் அவர் போகிறாரு. அப்புறம் ஃபுல்லாக நமக்கு ஆன் கேமராலே காட்டுறாங்க. அதுவுமே வெளியிலேருந்து காட்டல. அவர் மூச்சு வாங்குறதுலாம் காட்டுறாங்க. வெளியில் ஆக்சுவலாக அதே மாதிரி மூச்சு வாங்குறாரு. பட் ஆனால் ஆன் கேமராவில் அவர் ஹெல்மெட்லாம் கழட்டி ரொம்ப ட்ராக் ஆகி தேம்பி நடந்து தாங்கி நடந்து விழுந்து இறந்துடுற மாதிரி காட்டுறாங்க. ஆலிசனோட உடம்புக்கு பக்கத்துலேயே இவர் போய் கையை மட்டும் பிடிச்சிட்டு இவரும் ஹோல்ஸ்னும் விழுந்துற மாதிரி காட்டுறாங்க. இட்ஸ் வெரி சேட் ஆக்சுவலி. அண்டு இதனால பிரேக் அவுட் ஆகி பயங்கரமாக மென்டலி கத்தி நம்ம ரெபிகா சொல்லப்படுற ஜூலியட் என்ன பண்ணுறாங்க, கீழே போய் நேராக ஜெட் ரூமில் போய் ஒன்று கெட்டாசுறாங்க. ப்ரெஷர் பிச்சுக்கிட்டு போகுது. அதுக்கப்புறமேட்டா அந்த கான்வர்சேஷன் என்னவா மாறுது அப்படின்னா, சைலோ எப்படி ஆரம்பிக்குதுன்னா, எடுத்த உடனே ஆலிசன் ஒரு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீசன் 1 எபிசோட் 1 எப்படி ஆரம்பிச்சது, ஹோஸ்டன் நான் வெளில போகிறேன்னு சொல்கிறாரு. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி வெளியில் போனவங்க யாருன்னா அவங்க ஒய்ஃப்னு அந்த மொத்த கதையும் சொல்கிறாங்க. இந்த எபிசோட் சீசன் 1 எபிசோட் 2 ஹோஸ்டன் வெளில உண்மையாக போயிட்டாரு. ஏன் வெளியில் போனார்? அவ்வளோ டிராஸ்டிக்கான ஒரு ஸ்டெப்பு. ஒய்ஃப் வெளியில் போய் 2-3 வருஷம் கழிச்சு ஏன் அவர் இப்போ வெளில போகிறாருங்கிறதுக்கு திரும்பியும் என்ன இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு, யார் இந்த மர்டர் கிளைம்னாங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகுது. தலைவன் வரான் பேசுகிறான். இன்வெஸ்டிகேஷன் அப்போ ஜூலியட்ட பேசுகிறாங்க. அப்புறம் தான் தெரியுது ஜூலியட்டோட லவர் ஜார்ஜும் ஹோல்ஸ்டனோட ஒய்ஃபு அவங்க பேர் என்ன ஆலிசனா, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஆலிசன் அவங்க எல்லாருமே இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஹார்ட் ட்ரைவெல்லாம் கிராக் பண்ணி ஓப்பன் பண்ணி வெளி உலகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆனவங்க. ஸோ ஜார்ஜ் என்ன நம்புறாருன்னா, இங்கே வெளியில் போகிறதுக்கு ஒரு டோர் இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு. அதுதான் அந்த ரெபலியனாக கூட இருக்கலாம். ரெபலியன் மேலே மட்டும் தான் போகணும், இல்லை அடியிலேருந்து ஏதோ வெளியில் போகணும் தான் நினச்சிருக்காங்க. என்ன பிரச்சனை தெரியல, முன்னாடி என்ன ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னு தெரியல, எதுவுமே தெரியாமல் ஏன் உள்ளே சைலக்குள்ளே வச்சுருக்காங்கிறது தெரியல. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ அந்த டோரை வேணும்னு தான் தேடி போயிட்டு இருக்காப்புல. இது மூலயமா நம்ம ஹோல்ஸ்டனுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஜார்ஜ் இந்த மாதிரி நிறையா ரிலிக்ஸை வச்சுருக்கான் அப்படின்னு தெரிய வருது ஜூலியட் இருந்து. ஸோ ஜூலியட் எல்லாத்தையுமே காமிச்சு சொல்லி பாதி விஷயம் மட்டும் இந்த மாதிரி நான் தேடிட்டு இருக்கிறது கிடச்சிடுச்சுங்கிறது மட்டும் கிழிச்சு வச்சுக்கிட்டு மீதி இருக்க விஷயம் மட்டும் ஜஸ்ட்டு 19 எங்கே நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படிங்கிறத மட்டும் ஓப்பனாக சொல்லியிருக்காப்புல. அங்கே தான் போய் நிறைய ரிலீக்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு போவாங்க, தேடுவாங்க. பட் நான் ஜுடிஷியர்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணணும், இது முதல்ல ஒரு சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் நான் க்ளோஸ் பண்ணணும்லாம் சொல்லி நான் சிக்னல் தருவேன், நான் ட்ரூத்தை கண்டிப்பாக கண்டுபிடிப்போம், ஒன்று சிக்னல் தருவேன். என்ன சிக்னல்ங்கிறப்போ உனக்கு சிக்னல் வரப்போ தெரியும்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. எந்த சிக்னல் வரல, ஒன்றும் வரல. வருஷ கணக்கில் இவங்களும் வெயிட் பண்ணி கடைசியாக பார்த்தா தலைவன் வெளில க்ளீன் பண்ணுறது வெளில போய் செத்து போயிட்டான். அடுத்தது என்ன ஆகுது, அதோட ஆஃப்டர் மேத் என்ன ஆகுதுன்னா, யார் அடுத்து நாமினேட் பண்ணுறதுன்னு மேயரும் இப்போ இருக்க டெப்யூட்டியும் பேசிக்கிட்டு இருக்காப்ப மேயருக்கு தெரிய வருது ஹோல்ஸ்டன் ஆல்ரெடி நாமினேட் பண்ணியிருக்காரு. அது மெக்கானிக்கல் இருக்கிறதுல 144 சொல்லப்படுற அடியில் இருக்க பேஸில் 144 மெக்கானிக்கலில் இருக்க ஜூலியட் தான் அடுத்த ஷெரீஃப் ஆகணும்னு அவர் நாமினேட் பண்ணார். ஆனால் அதை பைத்தியகாரத்தனமாக இருக்குது. ஸோ இஸ் நாட் இன் ரைட் மைண்டுன்னு சொல்கிறப்ப மேயர் இல்லை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், நான் அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நேராக கிளம்பி கீழே வராங்க. அந்த பொலிட்டிக்கல் இதுவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு எபிசோடில் ஒரு எடுத்தோடனே ஒரு கிரஜோட மேபி இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு இருக்க பார்வையை போக அந்த பொலிட்டிக்கலி இந்த மக்களுக்கு இப்படி இந்த ஹோப் கொடுக்கணுங்கிறத ஒரு மெனக்கெட்டு அந்த மேயர் பண்ண இருந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப செகண்ட் எபிசோடில் மேயரோட அந்த கேரக்டர் ஆர்க்கே ரொம்ப சூப்பர் எலிவேட் ஆச்சு. தட்ஸ் குட் ரைட்டிங் ஆக்சுவலி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கேரக்டரு ஒரு ஆல்ரெடி அவங்க அதிகாரத்துவத்தில் இருக்காங்க, அவங்க கெட்டவங்களாக தான் இருப்பாங்கங்கிற ஒரு நோஷனை கொடுக்க வச்சு யோசிக்க வச்சு அண்ட் தென் இல்லை இவங்களுக்கு பர்டிகுலர்லி இவங்களுக்கு வேற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ஜுடிஷியல் ஒன்று இருக்குது, அதுதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இவங்க ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு அங்கேருந்து சொன்னால் அது கேட்கணும் அவசியம் இல்லைங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் நமக்கு அழகாக அது சொல்லப்படுது. ஸோ மேயர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி டஃப் டைம்ஸில் நம்ம ஷெரீஃபே இல்லை போய்ட்டு இறங்குறப்ப நம்ம இப்போ ஒரு பொலிட்டிக்கலி நம்ம ஒரு மூவ் பண்ணணும், நானே கீழே நடந்து போகிறேன், மக்கள் இப்போ நான் பார்க்கணும், என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் எடுத்து கீழே இறங்கி ஜூலியட் யாருன்னு எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, பேசுகிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க ஜூலியட்டுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு.
கீழே மெக்கானிக்கலுக்கு போய் அங்கே அவங்க பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்லப்படுற வயசான ஒருத்தவங்க இன்சார்ஜ் ஹெட் மாதிரி இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுகிறாங்க ஜூலியட் யாருன்னு. போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறாங்க, அந்த க்ரூவோட கிராக்ஸ் அவர்கிட்ட பேசுகிறாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்னு. அண்ட் தென் ஷி மேக்ஸ் அ கால், ஓகே மேபி ஜூலியட் இஸ் த ரைட் பர்சன். ஏன்னா ஜூலியட் வந்து சொல்கிறாங்க, இந்தமாரி நீ தான் அடுத்து ஷெரீஃபாக இருக்கணும். ஹோல்ஸ்டன் சொன்னார், இங்கே இருக்க யாருக்கு மேலே உடன்பாடு இல்லை, ஹோல்ஸ்டனும் என்னையும் தவிர அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேயர் வாண்ட்ஸ் ஜூலியட் டு பி த நெக்ஸ்ட் ஷெரீஃப். ஆனால் அவங்க ஹெசிடண்ட்டாக இல்லை எனக்குலாம் செட் ஆகாதுன்னு அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்க விட்டுறாங்க. பட் இருந்தாலும் இந்த பேட்ச் உனக்கிட்ட வரணும்னு ஹோல்ஸ்டன் முடிவு பண்ணாருன்னு ஷெரீஃபுங்கிற பேட்சை அந்த எடுத்து அவங்க ஜூலியட்டை கொடுக்குறாங்க. ஜூலியட் அதை பார்க்குறப்ப ட்ரூத்துன்னு ஸ்கிரிப்டில் இருக்குது. அண்ட் தென் ஜூலியட், ஓகே திஸ் இஸ் மை சிக்னல், ஐ ஹேவ் டு டூ திஸ். ஹோல்ஸ்டன் சொல்லியிருக்காங்க அதை காரணம் இருக்குன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன்னு அவங்க ஓடி போய் கேட்குறாங்க. அண்ட் ஒன் கண்டிஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நோட்டில் இந்த எபிசோட் சீசன் 1 எபிசோட் 2ங்கிறது ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எபிசோட் 1 இருந்துச்சு. வேர்ல்ட் பில்டிங் எக்ஸசைஸ் இருந்துச்சு. இட்ஸ் ஸ்டில் ஸ்லோ பர்ன் தான் நான் சொல்லுவேன். ஒரு டிராஸ்டிக்காக ஓகே இந்த எபிசோட் பாரு ஆஹா ஓஹா அப்படிலாம் இல்லை, அழகாக ஸ்லோ பர்னிங்காக பீஸ் ஆன் பீஸ் பை பீஸ் அழகாக அது வந்து பில்டப் ஆகுது. அந்த விதத்தில் நான் இந்த எபிசோட் 2 ரொம்ப ஜென்யூனாக என்ஜாய் பண்ணேன். இந்த ஓவரால் கேரக்டர்ஸ், அதர் மோட்டிவ்ஸ் அண்ட் கேரக்டர் ஆக்ஸ், ஃபஸ்ட் மேயர்லேருந்து இப்போ இருக்க மேயர் எப்படி இருக்காங்க, ஃபஸ்ட்டு ஜூலியட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ரொம்ப டிசோசியேட்டிவான ஒரு பர்சனாக ஜூலியட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ரெபெக்கா ஃபெர்குசன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அந்த ஜார்ஜ் அந்த ரிலேஷன்ஷிப்லாம் காட்டுறாங்க, அன்சாங்ஷன் ஆக்கிறதெல்லாம் காட்டுறாங்க, எவ்ரி திங் வாஸ் ஃபைன். ஸோ அந்த ஓவராலாக அந்த வேர்ல்டு என்னவா இருந்துச்சு, சைலோங்கிறவங்க யார், ஏன் அதுக்குள்ளே இருக்காங்கிறத மிஸ்ட்ரியோடு சேர்ந்து இந்த டெத்துக்கு என்ன, டெத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது எப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது அழகான ஒரு பாசிட்டிவ் ஒரு க்ரோத்தை தான் நான் பார்க்குறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். சி திஸ் இஸ் த எபிசோட் 2ஓட சினாப்சிஸ். சீசன் 1 எபிசோட் 2. ஹோல்ஸ்டன் லேர்ன்ஸ், ஃபஸ்ட்டு எபிசோடோட டைட்டில் ஹோல்ஸ்டன் ஸ்பிக் அப்படின்னு சொல்லிட்டு. Holston learns from Juliet that George, her lover, collected forbidden historical relic upon learning that George and Allison work together. இதுதான் கீ பாயிண்டாக இருக்குது ஹால்ஸ்டனுக்கு டு பிலீவ் ஸ்டார்ட் டு பிலீவ் Juliet, and he wants to investigate the George's murder. Holston agrees to investigate and promises to send Juliet a signal when he finds something. A few months later, Holston leaves the silo and is shocked to see that the outside is lush and beautiful like Allison claimed. அது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இந்த எலமெண்ட்டே அவங்க வெளியில் போகிறாங்க. ஏன்னா இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு காட்டுறாங்க ஆக்சுவலி என்ன இருந்துச்சுன்னு. ஸோ அவங்க வெளியில் போகிறாங்க, அதே மாதிரி பறவைகள்லாம் பறக்குது, ரொம்ப பச்சை பசல்னு இருக்குது, என்னடா அதுன்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மேபி இவங்க வந்து அந்த இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாஸ்கில் அந்த ஆக்சிஜன்லேயே ஒரு பாய்சன் கலந்துட்டாங்களோன்னு நினைக்க தோன்றப்ப அவர் அதையும் கட்டுறாரு. அதுக்கப்புறமும் ஸ்க்ராலாகி போய் அப்படி சித்துறாரு. ஸோ ஐ டோன்ட் நோ வை, ஆன் ஸ்க்ரீனில் தான் கட்டுறாங்க, உண்மையுமே இவங்களை இறந்தாங்களா நமக்கு தெரியல. So outside illusion beautiful like Allison claimed. He cleans the camera and takes off his helmet, and on camera appears to crawl to Allison's body before dying. And then May Ruth என்ன பண்ணுறாங்க, she learns that Holston left behind a statement nominating Juliet to be his replacement as sheriff. Juliet knows that George was looking for a door. ஏன்னா ஜார்ஜுங்கிறவன் என்ன பண்ணுறான், வெளியில் போகிறதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்குன்னு தான் அவன் தேடிக்கிட்டு இருக்கான். எங்கே என்ன எதுன்னு தேடிக்கிட்டு இருக்கான். அந்த பழைய ஃபைல்லேருந்து ஆல்ரெடி அண்டர் கிரவுண்டில் டனல் வழியாக போகிற மாதிரிலாம் அவனை பார்த்துருக்காப்பா, அதுதான் தேடிட்டு இருந்தாப்புல. And tries to retrace his steps in a watery dig space underneath the silo. சைலோ கீழே மிகப்பெரிய ஓஷன் மாதிரி ஒரு வாட்டர் பாடி ஒன்று பெருசாக இருக்குது, சீ மாதிரி இருக்குது, வேவ்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் அவ்வளோ பெரிய வாட்டர் பாடியை பார்த்து வாட்டர் ஃபோபியா இருக்கிற ஜூலியட்டுக்கு பதட்டம் வேறு இருக்குது, அது வேறு காட்டியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக இதுதான் அந்த எபிசோட் 2ஓட சினாப்சிஸ். வாங்க இன்ஸ்டாகிராம் பக்கம் எனக்கு தெரிஞ்சலாம் ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க, இந்த லெவல்லாம் எதுவுமே இருக்காது. வரேன் டாப் 10 அpocalyptic டிவி ஷோஸ்ன்னு போட்டு வச்சுருக்கேன். என்னென்ன, வாக்கிங் டெட்டு வேறு. வாக்கிங் டெட்டு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. அப்புறம் 4 கூட ஓகே, 5 கூட ஓகே. நான் இதுக்கு 6ல் தானே விட ஆரம்பித்தேன். அப்புறம் பாருங்கள் 7 ரொம்ப பேடு, 8 ரொம்ப பேடு, 9 ரொம்ப பேடு, 10 இன்னும் ரொம்ப பேடு, 11 பயங்கர பேடு. சேட். லாஸ்ட் ஆஃப் அஸ் ஃபஸ்ட் சீசன் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் சீசன் போயிடுச்சு. தி 100 பார்த்துருங்க, இன்கேஸ் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். ஒரு நல்லா ஒரு சுமாராக தான் ஆரம்பிக்கும், ஆனால் சூப்பராக போகும். சீசன் 2 வேறு லெவலில் இருக்கும், சீசன் 3 நல்லாயிருக்கும், அப்புறம் கேரக்டரே பிடிச்சிடும். 4, 5லாம் வேறு லெவலில் போய் நிற்கும். 6ம் ஓகே தான், 7ம் முடிச்ச இடம் வந்து மேபி கொஞ்சம் சுமாராகிடுச்சு, கொஞ்சம் அவசரப்பட்டு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. 12 Monkeys எதாவது பார்க்கணும். அடுத்தது ஃபஸ்ட்டு சீசன், செகண்ட், 3, 4 பயங்கரமாக இருக்குது. ஸ்டேஷன் 11 ஏதோ இருக்குது. ஜெரிகோ,
ஸ்னோ பியூசர் நானும் டிவி சீரிஸ் ஒன்றும் பார்க்கல அதை. இன்டு த நைட்டு, ஃபாலிங் ஸ்கைஸு, சைலோ சீசன் 1 தான் ரொம்ப பெஸ்ட்டு போல். 4, 5, 6 மட்டும் தான், மீதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. சீசன் 2 ஓகே, ட்ரஸ்ட் மீ ப்ரோ, ஃபாலோஸ். நைஸ் 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 நைஸ், கிரேட் ஒர்க் மேன், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு Apple TV, that's a wrap on season 3. Silo 1 and 2 now streaming. Right. Woo! Next. Silo season 3. Silo இப்போ ஃபுல்லாக இது மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டு. நான் இப்போ எங்கெல்லாம் வந்து சைலோன்னு வந்துட்டு அப்புறம் நான் பார்ட் 2 வந்து இதை ஸ்பாயிலாக விரும்பலை. ஸோ இட்ஸ் பெட்டர் ஐ பேக். I'm really glad I had this, Silo 2 episode 1 season 1 episode 2 oda ranting the Reddit discussion பண்ணது. I'm very happy. I'm glad I did this. I hope you enjoyed this. நான் படம் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. And if you want to compliment me or you want to give me criticism, you want to give some suggestions, make use of conversation and let me know. And if you want to support me, hit that subscribe button. That's only you can support YouTubers like me. இன்னும் உங்களை கூட சீக்கிரம் சந்திக்கிறேன். I'll take a bye. See you all. Peace out.